ஸோ நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் மேசராசிக்காரங்களாம் 3 நட்சத்திரமும் ஒரு ஆலயம் சொல்கிறேன். அந்த ஆலயம் முக்கியமான ஆலயம். இந்த 2026லேருந்து 2029க்குள்ளே நீங்கள் அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். அந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமுஷ்ணம், அதாவது விருதாச்சலம் மாவட்டம். அந்த ஊர் பேர் வந்து கூடலை ஆத்தூர். அந்த சாமி பேர் வந்து நெட்டில் நீங்கள் யாரும் கோயிலை சர்ச் பண்ண வேண்டாம், நீங்கள் யாரும் ஃபோன் பண்ண வேணாம். நெட்டில் அடிச்சிங்கன்னா கூடலை ஆத்தூர் அந்த ஊர் பேரை நெட்டில் அடிச்சிங்கன்னா நீல்நெறிநாதர். சாமி பேர் என்னது? நீல்நெறிநாதர் இந்த சாமி பேர். இந்த சாமி வந்து சிவன் கோயில் வந்து நீல்நெறிநாதர், பராசக்தி ஓம் சக்தி, அதாவது 2 அம்பாள். இந்த அம்பாளுக்கு முன்னால் போய் பார்த்தீங்கன்னா 2 அம்பாளை வணங்கிட்டு தான் நீங்கள் சிவனை வணங்க முடியும். கூடலை ஆத்தூர், அந்த ஊர் பேர் வந்து கூடலை ஆத்தூர்னா இந்த மேஷராசிக்காரங்க மேஷம் பரணி, மேஷம் அஸ்வினி, மேஷம் கார்த்திகை போய் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தாலும் ஒரு புது எனர்ஜி வந்துடும், புது எஃபெக்ட் வந்துடும். இந்த 2026, 29 நீங்கள் 7 சனியை கண்டு பயப்பட வேண்டாம், அஷ்டம சனின்னு பயப்பட வேண்டாம். ஒரு சில தொந்தரவுகள் கொடுக்கத்தான் செய்யும், அவங்கவுங்க கர்மா விதிப்படி, திதி வழிப்படி. ஒரே ஒருத்தர் இப்போ மேசராசி இல்லை பிறந்து யாராவது சதுர்தசி திதியிலையோ சப்தமி திதியிலையோ யாராவது பிரதமை திதியில் பிறந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிரமங்களை ஆளாக போகிறாங்கன்னு அர்த்தம். நல்லா கேட்டுங்க. பிரதமை திதியோ சப்தமி திதியோ இல்லை சதுர்தசி திதியோ பிறந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து மேசராசிக்காரவங்க, நான் சொல்லக்கூடிய இந்த ஆலயங்கள் முக்கியமான ஆலயங்கள், உங்களுக்குன்னே உண்டான ஆலயங்கள். மேசராசியில் பிறந்திருக்கலாம், இந்த கோயில் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும்.